T20 வேர்ல்டு கப் மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து இன்னைக்கு 2 முக்கியமான மேட்ச் விளையாட போறாங்க. அதாவது ஒரு மேட்ச் வந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு மேட்ச் வந்து 7 மணிக்கு நடக்க போகுது. வெஸ்ட் இண்டீஸும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடந்துகிட்டு இருக்க இந்த டயத்துல 2 விக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் விட்டுருக்காங்க. இன்கேஸ் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணா இந்தியாவுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். அதுவும் டூ ஆர் டை. அதுவும் மேட்ச் வந்து இன்னைக்கு ஈவினிங் நைட் நடக்க போற ஜிம்பாப்வே விசஸ் இந்தியா மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சா ஒரு டூ ஆர் டை மேட்ச் இருக்கும். அது வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் இந்தியா. அது சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சுட்டா அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து சான்சஸ் கம்மின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜிம்பாப்வே கிட்ட தோத்தாத மட்டும்தான் இந்தியானால குவாலிஃபைட் ஆக முடியும். இல்ல அப்படின்னா இந்தியானால குவாலிஃபைட் ஆக முடியாது. ஸோ இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா மட்டும்தான் இந்தியா குவாலிஃபைட் ஆகிறது இந்தியன் டீம் கையில இருக்கும். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை கைஸ். இந்தியன் டீம் வெளியே போறது கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு மேபி இந்தியன் டீம் வெளியே போயிருந்தான்னு நினைக்கிறேன். நான் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். டீம்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் மாத்தினா மேபி பெட்டர் ஆக வாய்ப்பு இருக்கும். எனக்கு தோன்றது என்னன்னா ரிங்கு சிங்கோட பொசிஷன் அவர் நல்ல பிளேயர் இல்லைன்னு நான் சொல்ல. ஸோ குட் பேட்ஸ்மேன் தான். ஸோ அவரோட பொசிஷன் வந்து எதுக்கு REL ஏன் வச்சிருக்காங்க? அவர் ஆல்ரவுண்டர் கிடையாது, பவுலிங் போட மாட்டார். ஸோ ஃபீல்டிங் பேட்டிங் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் லாஸ்ட் 4 ஓவர் வந்து அவர் அடிக்கிறாரு, ஓகே. பட் என்ன இதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அவரோட பொசிஷன் எடுத்து அந்த இடத்துல அக்ஷய் பல்ல வாஷிங்டன் சுந்தரை எடுத்துட்டு அக்ஷய் பல்ல கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்கு. ஆனால் ரிங்கு சிங்கோட பொசிஷன் எடுத்துட்டு அக்ஷய் பல்ல கொண்டு வரலாமே, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ரவுண்டர் கிடைப்பாரு, பேட்ஸ்மேன் கிடைப்பாங்க, பவுலரும் கிடைப்பாங்க. இன்கேஸ் வாஷிங்டன் சுந்தர் பவுலிங் போட்டு அடி கொடுத்தாலும் அக்ஷய் பல்ல போட விடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் தானே. ரிங்கு சிங்கை எடுத்துட்டு அக்ஷய் பல்ல அந்த இடத்துல விளையாண்டா நல்லா இருக்கும். இன்னொன்று, சஞ்சு சாம்சன் இன்னைக்கு விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அவர் விளையாண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அபிஷேக் சர்மா 4 வாய்ப்புமே விளையாடல. ஸோ இந்தியன் டீம் வந்து எப்படி விளையாட போறான்னு தெரியல. இப்ப நடந்துகிட்டு இருக்க சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா மட்டும்தான் இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்கேஸ் சவுத் ஆப்பிரிக்கா தோத்துட்டா கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் வெளியே போறது கன்ஃபார்ம்டு. இப்ப நடக்கிற இந்த 3 மணிக்கு நடக்கிற இந்த மேட்ச் தான் இந்தியன் டீமுக்கான வாய்ப்புன்னு சொல்லுவேன். நான் இதுல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா மட்டும்தான் இந்தியன் டீமுக்கு வாய்ப்பு இருக்கும். தோத்துட்டா வாய்ப்பு இருக்காது கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படி.